வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாம 266வது குறளுக்கு வந்திருக்கோம். இந்த தவம்ங்கிற இந்த அதிகாரத்துல நாம 6வது குறளுக்கு இதுல சொல்றத பாருங்களேன். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். மற்ற அல்லார் அவம் செய்வார். ஆசையுள் பட்டு. எப்படி? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். மற்ற அல்லார் அவம் செய்வார். ஆசையுள் பட்டு. ஏன் ஒருத்தரால தவம் செய்து அதுல வெற்றி பெற முடியுது? ஏன் மற்றவர்களால அதுல வெற்றி பெற முடியல அப்படிங்கும் போதுன்னா அதுக்கு அந்த காரணங்கள் இருக்கு. சும்மா ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை அடையவும் முடியாது. மிகப்பெரிய காரியத்தை அடையணும்னு நினைச்சவன் தோத்து ஓடவும் முடியாது. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முயற்சியில ஒரு கதை கூட ஒண்ணு, தன் முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தர் மீண்டும் மரத்து மேலே ஏறி அந்த தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு பேயோ ஒரு அதை ஏறி எடுத்துட்டு திருப்பி கீழே கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி இந்த அம்புலி மாமா கதைகள் இருக்கும். இப்படி அந்த முயற்சியில நாம மனம் தளராம ஒவ்வொரு காரியங்களை திருப்பி அந்த காரியங்களை செய்தாலும் அதுல விக்ரமாதித்தன் அந்த பதில் சொல்றதுல அவனுக்கு அதை செயல் எப்படி அந்த பதில சொல்றது அப்படிங்கிறது அவனுக்கு அது தெரியாதனால அந்த அவனுடைய பதில் தப்பானதுனால திருப்பி அந்த இது அவன் கையை விட்டு வேலை. இதெல்லாம் ஒவ்வொரு கதைகள், ஒவ்வொரு நீதி கதைகள், அதுல மக்களுக்கு நீங்க இப்படி வாழ்க்கையில நடக்கணும். ஒரு உலக ஒழுங்க நம்ம வாழும் பொழுது இப்படி அதுல நடந்தாக்க சில காரியங்களை வெற்றி பெற முடியும். இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு செய்தோம்னா அது தவறான முடிவு, நம்மளால எதையும் செய்ய முடியாது அப்படின்னு போதிக்கிறதுக்காக இந்த விக்ரமாதித்தன் கதைகள் எல்லாம் அதுகளெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு எல்லாம் நல்ல ஒரு போதனைகளாகவே இருக்கும். எத்தனை போதனைகளை நம்ம படிச்சாலும் நாம அதை செயல்படுத்தும் பொழுது அத கஷ்டம். தவம் செய்வார பத்தி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அவர் அவங்கதான் தங்களுடைய கர்மத்தை செய்கிறார். கர்மம்னா அவங்களுக்கு என்ன தொழிலோ அவங்களுக்கு என்ன, ஒரு மாணவனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவனுக்கு அவருடைய படிப்பு. ஒரு விஞ்ஞானிய எடுத்துக்கிட்டாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட நாம அந்த இந்த ராக்கெட்ல 2 விண்கலங்களை நாம இணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த இதுகள் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதான் அது இந்த விஞ்ஞானிகளா இருக்கக்கூடிய அதை முயற்சி பண்ணி 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 அதை பார்த்து அது கொஞ்சம் டிலே ஆனாலும் திருப்பி அதை டாப் பண்ணாங்க. நம்ம சிவன் அவர்கள் இப்போ இந்த இஸ்ரோ தலைவராக இருக்காருல்ல, அவர் அவருடைய அந்த பீரியட்ல அதை செய்தாங்க. அப்படி
தவம் செய்வார் அப்படிங்கிற அந்த முயற்சி பண்றவன் தன்னுடைய கர்மமே கண்ணா இருக்கும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். நம்ம வந்து இந்த கர்மம் அப்படிங்கிற இந்த ஒரு சொல்ல வந்து நம்ம அதை வந்து எவ்வளவோ ஒரு தருண ஒரு ஒரு இழி சொல் மாதிரி நம்ம வந்து அர்த்தப்படுத்தி எல்லாத்தையோ கர்மம் போட்டு செய்ய வேண்டியிருக்கு. ஒரு கர்மம்னு ஒண்ணு நமக்கு வருதுன்னா அதை வந்து நாம வந்து முழுவதுமாக செய்யணும். அது வந்து அதுல வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த இதுவும் இல்லை. அதுல வந்து நம்முடைய கவனத்தை முழுவதுமாக செலுத்தி அந்த கர்மத்தை செய்ய வேண்டும். உனக்குன்னு கொடுக்கப்பட்டது அதுதான். அதனால்தான் அவரு சொல்றாரு, அந்த தவம் செய்வாருங்கிறவர் தம் கருப்பம் செய்வார், மற்றல்ல அவம் செய்வார். அவன் வந்து அந்த வந்து அவன் தவம் செய்ய மாட்டான். தவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அவம் முயற்சி தான். அது ஏன் வருது அப்படின்னா ஆசையும் பற்று. எந்த வகை ஆசையாகவும் கூட நம்ம வந்து அந்த நமக்கு வந்து எடுத்துக்கிட்ட அந்த வேலையில நிறையவே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நாம வந்து அதுக்கு தகுதியானவனாவும் கூட இருக்க மாட்டோம். ஒரு வேலையை வந்து இப்போ ஒரு பையன் இருக்கிறான்னு வைங்களேன், அவன் வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இல்லைன்னா வந்து இந்த 12th வந்து 600க்கு 600 எடுக்கணும்னு நினைக்கிறான். இதையெல்லாம் வந்து அவனுக்கு அதுக்கு அவன் தகுதி உரியவனா, அந்த இதை இவனால செய்ய முடியுமா, இவன் இதை இப்படிப்பட்ட ஒரு ஒரு சேலஞ்ச வந்து இவன் வந்து எடுத்திருக்கானு, இதனால முடியுமான்னு பார்த்தாச்சுன்னா அது கூட முடியாம ஏதோ ஒரு சாதாரணமான ஆசையில வந்துகிட்டு நான் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம்ட்டு செய்யலாம். ஆனா அந்த முயற்சியை வந்து தன்னுடைய கர்மமாக கருதி இதுல வெற்றி பெறணும் அப்படின்னா நீ வந்து எஸ்எஸ்எல்சில நீ வந்து 500க்கு 500 அதெல்லாம் வந்துகிட்டு பெரிய அதுக்கு மேல உள்ள பெரிய யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ல வந்து நீ பாஸ் பண்றதும் இது எல்லாம் வந்து நீ அதுக்கு என்ன செய்யணுமோ அது கம்ப்ளீட்டா செய்யணும். அதை விட்டு போட்டு நீ வந்து உன்னுடைய கவனத்தை திருப்பும் பொழுது அது வந்து சில ஆசைகளை கூட நீ விழுந்தது. இதே இந்த முயற்சியிலே இருக்கா, முயற்சியிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு திடீர்னு அவன் மனம் வந்து இன்னொரு பக்கம் ஒரு 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 இன்னொரு ஒரு ஒரு பெண்ணை பார்த்து அப்படியே கொஞ்சம் லவ் பண்ணிட்டு அதோட பேசுறது ஜாலி பண்றது வைக்கிறது இப்படின்னு சொல்லி இந்த ஒரு இதுல வந்து விழுந்தாச்சுன்னா அந்த ஆசையில விழுந்தவுடன் அவருடைய முயற்சி நல்லா வந்துகிட்டு அந்த உற்சாகம் தரக்கூடியவங்க ஒரு சிலர் கூட இருந்தாலும் கூட அந்த ஆசையில வந்து தவறான காரியம் எவனாலும் ஒரு பையன் வந்துகிட்டு இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து இப்பெல்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ்ன்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து பீடி சிகரெட்டை கூட ஒரு பையன் நமக்கு வந்து படிச்சு கொடுத்தாங்க. அது ஒரு சிறு சிறு களவுகளை வந்து நம்ம படிச்சுக்கணும். அதுகள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுகளை வந்து அப்படி செய்த உடனே அந்த ஆசைகளை போன உடனே அவன் வந்து அந்த தவத்தினுடைய முயற்சியை விட்டு அப்போ இதை வந்து
அதத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றார். அப்போ தவம் செய்வார் அவங்கதான் வந்து தம்முடைய கர்மத்தை வந்து அவங்க செய்யணும். நீ வந்துகிட்டு நான் தவம் செய்தேன் அதுன்னு சொன்னா உன்னுடைய கர்மத்தை நீ செய்தியா, அத வந்து நீ செய்யாம நானும் தவம் தான் செய்துட்டு இருந்தேன் நீங்க ரசிக்கிட்டே இருந்தா போதுமா? நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் அதை வந்து அவங்க எல்லாம் இங்க இருந்து தானே இருக்காங்க. அது எங்கேயும் லட்சக்கணக்கான மைலுக்கு அந்த எல்லாம் இருக்கு. போய் பக்கத்துல இருந்து இங்க இருந்து கையை தூக்கி விட்டு அதை வந்து டாக் பண்ண முடியும். அப்போ அது அந்த அந்த முயற்சியை பண்றாங்க. அந்த அந்த அது நம்ம நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது அந்த ராக்கெட்டு. நாம அதுக்குரிய சிக்னல்களை வந்து நம்ம மாத்துறோம். அதனுடைய பாதையை வந்து கொஞ்சம் திருப்புறோம். அதை கொஞ்சம் பின்னால இழுக்கணும்னு இழுக்கிறோம். ஆக இது எல்லாம் நாம வந்து அதனோட ஏற்படுத்தி இருக்கிற இந்த சிக்னல் மூலமா அதை வந்து நம்ம செய்றோம். அதை செய்து அதுகளை வந்து சரியானதுக்கு பிறகு அதுகள் வந்து அது டாக்டர் இணை இப்படிதான் வந்து இந்த காரியங்களை வந்து நாம செய்யும் பொழுது அதுல வந்து ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நாம அந்த முயற்சியிலேயே இருந்து அதை வந்து நாம நம்முடைய கர்மம் என்ன, கர்மம் அப்படிங்கிறதுலாம் வந்து இது வந்து இது சிலவங்க கூட இது வந்து ஒரு அர்த்தம் சொல்லும்போது ஒரு கர்ம வினைகள் என்னமோ நமக்கு முன்னாலும் எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னால உள்ள அந்த கர்மங்கள் நமக்கு இப்படிலாம் இந்த கர்மங்கள் இருந்தாதான் செய்ய முடியும்னு சொல்றது அதை அடிக்கணுங்கிறதுக்காகவே திருவள்ளுவர் வந்து அந்த கர்மம் செய்வார் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார். கர்மம் செய்வார் மற்ற எல்லாம் சொல்லியிருந்தாரு. இதுல வந்து நீ வந்து அந்த ஆசைப்பட்டும் ஏதாவது ஒரு காரியங்களை நீ செய்யும் பொழுது இது வந்து ஆசைப்பட்டதுன்னா அது அவமாகிறது. அது தவம்ங்கிறது அது எல்லாமே ஒன்றுமில்லாத ஒரு புஷ்பானமாக வெடித்து அப்படி இந்த மாதிரி வந்து உள்ள ஒரு சூழ்நிலை எவ்வளவு அற்புதமான புகழ்கள் நாம வந்து இதுல எல்லாம் வந்து நான் பள்ளிக்கூடங்களையும் இதுல எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும். நிறைய சொல்லி வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மரப்பணர்கள் எல்லாம் வந்து அதையே பிடிச்சுக்கிட்டு அதையே ஒரு வேத வாக்காக அது அந்த வேத வாக்குன்னு அவங்க வச்சிருக்காங்க. வேதத்துல இப்படி சொல்லி நாம என்ன செய்யறது வள்ளுவ வாக்காக வந்து நாம வள்ளுவ வாக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு சமுதாயமாக இருந்து இந்த காரியத்தை செய்தால்தான் முடியும். நான் கூட சில நேரங்களில் சொல்லும் பொழுது இந்தியாவே வந்து தமிழர்களுக்கு உரியதுதான் அப்படின்னு சொன்னா அந்த உண்மையை வந்து நாம வந்து எல்லா மக்களும் என்னைக்கு உணர்ந்து அந்த தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மாதிரி இதை வந்து உணர்ந்து இதையே நோக்கிய ஒரு பயணத்துல வந்து நம்ம இருந்தோம். நாம வந்து அதை வந்து அடைஞ்சிடணும். அதையெல்லாம் நாம அடையாம சும்மா சும்மா வந்துகிட்டு இன்னொருவர்களுடைய சொல்லக்கூடிய வேலைகளை வந்து நாம செய்துகிட்டு அவங்களுடைய சிந்தனைகளை வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல பரப்பிக்கிட்டு அதனால சில லாபங்களை பெற்றுக்கிட்டு கோடிக்கணக்கில் அதுல வந்து சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு
உங்க வாழ்க்கைய வந்து பெரிதாக்கிக்கிட்டு நீங்க வந்து மாட மாளிகைகளை கட்டி பெரிய இதுகளெல்லாம் வாழ்ந்து உங்களுக்கு உரியதை நீங்க உங்க ஆசையில இது பண்ணி அது இல்ல. தமிழர்கள் வந்து இந்த தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது தமிழர்களுடைய இது என்ன அவங்களுக்கு உள்ள வேத வாக்கு என்ன அவங்களுடைய வேத வாக்கு வள்ளுவ வாக்கு. இந்த வள்ளுவ வாக்கு சுத்தி நாம வந்து நம்ம வந்து நின்று போட்டோம். எப்படி ஒருத்தன் போய் மட்டும் அதுல நின்றுட்டான். அதுல நின்றுகிட்டு அதை வச்சுதானையா இன்னைக்கு வந்து பார்ப்பனர்கள் எல்லாம் இப்படி ஏழு இந்தியாவிலையும் எல்லாம் ஒருத்தனும் வேலை இல்லாதவங்க எவனும் கிடையாது. எல்லா படிப்பும் படிக்கலாம். இப்போ எல்லா மாநிலங்களையும் இருக்கா. எல்லா மாநிலங்களையும் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அவன் பார்ப்பனரா இருக்கான். அவனுக்கு இங்க வந்து பார்ப்பனருக்கு வேற அங்க வேற. ஆனா எல்லாமும் எல்லாவனுக்கும் ஒரே படிப்பு, எல்லாவர்களுக்கும் ஒரே வேதம். அப்போ இப்படி ஒரு மக்கள் வந்து இந்த வேதம்னு ஒண்ண வச்சுக்கிட்டு அவங்க தங்களுடைய தாங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த மேல் நிலையிலிருந்து இறங்கிடக்கூடாதுன்னு இப்படி செய்யும் பொழுது ஏன் வந்து இந்த தமிழ் சமுதாயம் செய்ய முடியல? அதுக்கு உள்ள அது வந்து அந்த தவம்ங்கிறத நாம செய்யல. இந்த தவம் வந்து தம் கர்மங்கிறத நினைச்சு நாம செய்யல. மற்றெல்லாம் அப்படி ஆசைக்கு உள்ளவங்க அகப்பட்டு நாம என்னெல்லாமோ வந்து எனர்ஜி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சக்தி நம்முடைய பணம் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த ஊர்ல வந்து ஒரு 10 பதினஞ்சு நாளா வந்து மக்கள் செலவழிக்கக்கூடிய அதுல செலவழிக்கக்கூடிய உணர்ச்சி என்னமோ ஒரு பெரிய கதையை செய்து முடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பார்த்தா கடைசியில அது ஒண்ணுமே இல்லாத ஒரு யாரோ ஒரு ரெண்டு யாரோ ஒரு 2 பேருக்கு கல்யாணம் செய்து வைக்கிற மாதிரி வந்துகிட்டு கல்யாணம் செய்து வைக்கிறேன். அந்த பூசாரி வந்துட்டு இந்த திருமாங்கல்யத்தெல்லாம் நம்மகிட்ட எல்லாம் காமிச்சு அதை வந்து அவரே வந்து அதை கட்டுற முன்னாடி இப்படி எல்லாம் வந்து செய்யறாங்க. ஆக இது வந்து என்ன வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டு பெரிய அதுக்கு இன்னும் தண்ணியை வந்து மதுரைக்கு வந்து பக்கத்து ஊர்கள் வந்து அதுக்கு இன்னும் தண்ணியை வந்து வரவழைச்சு அதுல வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு. அழகர் ஆற்றுல இறங்குறது வந்து என்ன என்ன அழகர்னா யாராவது ஜனாதிபதியா அவர் அங்க இருந்து இங்க வந்து ஆற்றுல இறங்கும் போது அந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்கணும். ஏதோ ஒரு 2 பேரா அந்த இறைவன் 2 பேரு அவங்க வந்து இப்படி வந்து முருக அவதாரம் அப்படின்னு தானே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல முருக அவதாரம் இல்லை, இது மீனாட்சி, மதுரை மீனாட்சி அப்படியே வந்து வராங்க சொல்லி இதை வந்து நாம வந்து வருஷ கணக்குல செய்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷம்தான்னு கிடையாது. வெள்ளிக்கூக்கு காலத்துல இருந்தே இதுக்கு வந்து முயற்சி. அவர் வந்து பாருங்களேன், வெள்ளிக்கூக்கு வந்து அவருடைய முயற்சி வந்து மதுரை மாவட்டத்துக்கு தண்ணி கொண்டு வரணும். ஆனா அது முதல்ல பயன்படுத்தும் பொழுது இந்த விழாவுக்கு தான் பயன்படுத்தும்.
ஒரு ஆங்கிலேயன் வந்து ஒரு கண்ணிய வந்து எவ்வளவு பெரிய சாதனை. நீங்க வந்து அந்த அந்த தண்ணி தேங்கி வச்சிருக்கிற அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அதை கொண்டு வர்றதுக்காக அவங்க பட்ட பாடுகள் சில நேரம் சில பேர்கள் வந்து அந்த இதை அவங்க கொண்டு வந்து கடைசியில இதை வந்து இப்படித்தானே நம்ம செய்து எல்லாம் இல்லாதபடி நம்ம வந்து ஒரு நல்ல முறையில தவங்கிறது வந்து நல்ல காரியங்களுக்கு அந்த நிலம் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமான இந்த இந்தியா வந்து தமிழ் மொழி வந்து அதனுடைய தமிழ் மொழியில தான் வந்து இந்தியாவே இருக்கும். இதுல வந்து நாம வந்து தமிழ் மொழிதான் வந்து இங்கேயும் இருக்காங்க. இந்த இந்தியா பூரா யாரும் எவன் சாதாரண ஒரு மொழிக்கான நம்மள வந்துட்டு நீ இந்திய படின்னா அவர்களுக்குமே அது வந்து சம்பந்தம் இல்லாத மொழிதான். ஐயா என்ன அப்பதான் வந்து பெரிய மக்கள் பரப்பு உள்ள இடத்தை ஆட்சி பண்ணும். ஆகவே நண்பர்களே, இந்த இரண்டாவது குரல் அடுத்தாப்புல வள்ளுவர் என்ன சொல்றாங்க. அதுவரை நன்றியோடு விளங்குகிறேன். வணக்கம்.